மாலத்தீவை எந்த நாடும் சிறுமைப்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்று அந்நாட்டு அதிபர் முகமது முயிஸ் தெரிவித்தார். சீனாவுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் சென்றிருந்த அவர் சனிக்கிழமை நாடு திரும்பினார். அப்போது இந்தியா மாலத்தீவு இடையிலான சர்ச்சை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதிஸ் இவ்வாறு தெரிவித்தார். அவர் பேசியதாவது, நாங்கள் சிறிய நாடாக இருக்கலாம், அதற்காக எங்களை எந்த ஒரு நாடும் சிறுமைப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. இந்திய பெருங்கடல் எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமானதே இல்லை. நாங்கள் சிறிய தீவுகளை கொண்டிருந்தாலும் சுமார் 9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பிலான பொருளாதார மண்டலத்தை கொண்டுள்ளோம். இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ள நாடுகளில் மாலத்தீவும் ஒன்றாகும். மாலத்தீவு எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லை. இறையாண்மை மிக்க சுதந்திர நாடாகும். எங்கள் நாட்டின் எந்த ஒரு உள் விவகாரங்களிலும் சீனா தலையிடாது என்று தெரிவித்தார். முன்னதாக இந்திய யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்குள்ள கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கடியில் நீந்தும் சாகசத்தையும் செய்தார். இது தொடர்பான புகைப்படங்களை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட பிரதமர், அமைதியும் அழகும் நிறைந்த லட்சத்தீவு மனதை மயக்குவதாக உள்ளது. நீங்கள் சாகசத்தை விரும்புவராக இருந்தால் உங்களின் பயணப்பட்டியலில் லட்சத்தீவு நிச்சயம் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டார். மாலத்தீவுக்கு போட்டியாக லட்சத்தீவு சுற்றுலாவை ஊக்குவிக்கும் இந்தியாவின் முயற்சி என்று கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமரின் லட்சத்தீவு பயணத்தை முன்வைத்து மாலத்தீவு அமைச்சர்கள் உள்ளிட்ட அந்நாட்டின் தலைவர்கள் சிலர் சமூக ஊடகத்தில் இந்தியா மற்றும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டனர். இதையடுத்து உடனடியாக அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாலத்தீவு புறக்கணியுங்கள் என்று எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டானது குறிப்பிடத்தக்கது. ஏமன் தாக்குதலுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் அதிக விலை கொடுக்கும் என்று ஹவுதி அமைப்பின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அல்-ஏசி தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டின் சதா, அல்-qaeda, சத்தா, தாமர் ஆகிய நகரங்களில் ஹவுதி கிளைச்சல்களை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, பிரித்தானிய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரும் ஆக்கிரமிப்பு தாக்குதலுக்கு நம் நாடு உட்பட்டுள்ளது. சந்தேகமின்றி அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அதிக விலை கொடுக்க தயாராக வேண்டும் என்றார். இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தினரிடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் ஹமாஸ் ஆயுத குழுவுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதன் எதிரொலியாக செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து இந்த தாக்குதல் நடத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணையை பயன்படுத்தினால் அணு ஆயுத கையில் எடுப்போம் என்று ரஷ்யா பகிரண்ட மிரட்டல் விடுத்துள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் மிலிட்டரி தலைவர் மெதவதேவ் இது தொடர்பாக கூறும்போது, அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த நினைக்கிறது. இதை தற்காப்பாக கருத முடியாது. ஆனால் போரில் அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்துவதற்கான அடிப்படை விடயமாக இது அமையும் என்றார். உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போர் தொடுத்தது. இரு நாடுகளுக்கும் இடையேயான சண்டை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான உயிர் சேதம் மற்றும் பொருளாதார இழப்புகளை இரு நாடுகளும் சந்தித்துள்ளன. உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவி, நிதி உதவி அளித்து வருவதால் ரஷ்யாவை எதிர்த்து தீவிரமாக சண்டையிட்டு வருகிறது.